ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் லிவர் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இனி லிவர் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அந்த விழுதை சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற ஈரலை சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இந்த அளவில் 3 பேர் சாப்பிடலாம். இனி ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு ஈரல் நல்லா இன்னும் ஃப்ரையாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அளவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் செமி கிரேவி டைப்பில் பண்ணுறேன். இனி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். காரம் உப்பு எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்றாப்புல காரம் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னா ப்ரெக்னென்சி டைமில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா கூடும். இனி இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ஈரல் நல்லா வெந்துருச்சு. இனி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு வத்தல், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த 3ஐயும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி வேக வச்சிருக்கிற ஈரலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். உப்பு காரையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி வச்சு மூடி நல்லா தண்ணி வத்துற நேரம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.